தமிழக மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டியளித்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் போலீசாரை தாக்கியிருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை மீது போடப்பட்டிருந்த 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தீபம் ஏற்ற உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் நயினார் நாகேந்திரன் பேசிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு தமிழக மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. வெகு விரைவில் 2026 தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க வெற்றி கிடைக்கும். சு வெங்கடேசன் மட்டுமல்ல, யாரெல்லாம் நீதிபதிகளை தவறாக பேசினார்களோ அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். யார் உருவாக்குனது? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உருவாக்குனது. இந்த மதுரை கலெக்டர் அவர்கள் உருவாக்குனது. இந்த போலீஸ் எங்க சட்டம் ஒழுங்கு? யாரு காவல்துறை தாக்கப்பட்டால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கலாம். மதிப்புக்குரிய திருமாவளவன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு நீதிபதி எப்படி குறை சொல்ல முடியும்? நீதிபதி நீங்க குறை சொல்ல விட்டுருவாங்களா? இங்க சமூக நீதிக்கு எந்த பங்கமும் இங்க கிடையாது. இல்ல சமூக நல்லிணக்கத்துக்கு இப்ப எனக்கு இஸ்லாமியர்கள் நிறைய பேர் போன் பண்ணாங்க. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனை ஈடுபடுறாரு அப்படின்னு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பதட்டப்பட வேண்டாம். பிரஸ்ல பதட்டப்பட்டு கேள்வி கேட்டு இல்ல நீங்க தான் பதட்டத்தை உருவாக்குறீங்க. சார், திருமாவளவன் பேசுறது நியாயமா சார்? காலங்காலமாக இந்து பெரும்பான்மை மக்கள் ஏற்றிய தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா அதுல என்ன சார் நியாயம் இருக்கு? நீங்க எந்த அது தீபத்தூண் எங்க இருக்கோ அதுல மட்டும் ஏற்றினா போறோம் சார். இதனால யாருக்கும் பாதிப்பு? உங்களுக்கு என்ன சார் பாதிப்பு இருக்கு? இல்ல சார், அங்க தர்கா இல்ல சார், அங்க இருக்குது. அதுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாது. தமிழக மக்களுக்கு நீதி கிடைத்திருப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டியளித்திருக்கிறார். நேற்றைய தினம் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியிருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் அவர் இந்த பேட்டியை அளித்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உடனடியாக தீபம் ஏற்ற உத்தரவிடப்பட்டிருக்கிறது. 6:30 மணியளவில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு விஷயமும் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழக மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். நேற்றைய தினம் தீபத்தூணில் தீபமேற்ற முயன்றவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் அது தொடர்பான வழக்கை நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் 144 தடை உத்தரவை ரத்து செய்திருக்கிறார்.